Hey friends and family, welcome back to my YouTube channel. Hope you're all doing well and good. இன்னைக்கு நம்ம இந்த vlog-ஐ வந்து Sea World-ல தான் பார்க்க போறோம். Sea World-னா ஒரு தீம் பார்க் மாதிரி தாங்க. யாஸ் ஐலாண்ட்ல வந்து 4 பார்க் இருக்கு. அதுல வந்து Sea World ஒன்னு. இது எல்லாமே துபாயில இல்ல அபுதாபில தான் இருக்கு. நான் இந்த vlog-ல ஃபுல்லாமே Sea World தான் கவர் பண்ணிருக்கேன். இதோட என்ட்ரி டிக்கெட்ஸ், என்னென்ன கொண்டுட்டு போலாம், என்ன திங்ஸ் அலௌட், கிட்ஸ்க்கு டிக்கெட் இருக்கா இல்லையா, உள்ள என்னென்ன ஒர்த்தா இருக்கும், என்னென்ன பார்க்கலாம்ன்றத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த Sea World-லே நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கொடுக்குறாங்க. நம்ம மை ஒய்ஃபைன்னு சைன்இன் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்கும். அப்புறம் வந்து ஃபேஸ் பாஸ், எமிரேட்ஸ் என்பிடி கார்டு இருந்தால் 10% ஆஃபர்ஸ். ஸோ நிறையாவது இருக்குது, நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் வேணும்னா வீல் சேர், லாக்கர், ஸ்ட்ராலர், குவைட் ரூம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போடனே பார்க்கிங் பண்ணக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. நம்ம லக்கேஜில் வந்து அவுட்ஃபிட்ஸ் இருந்தால் அதை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே தான் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அந்த 4 பார்க்கையும் வந்து ஒன்றா கூட எடுத்து விசிட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி பாஸ் மாதிரி எடுத்து ஹோட்டல் ஸ்டேயும் கொடுப்பாங்க. அது 1500 dirhams கிட்ட வரும். பட் நாங்கள் அப்படி போகலை. நாங்கள் வெறும் இந்த Sea World மட்டுக்காக தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. அதில் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 375 dirhams ஆகுது. பேபிக்கு வந்து ஃப்ரீ, கிட்ஸ் அண்டர் 3க்கு வந்து டிக்கெட் கிடையாது. போன உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஒன் ஓஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒன் ஓஷன் கீழே தான் நம்ம உள்ளே பார்க்க போகிற நிறைய ஓஷன் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வெளியவே சில ஷோகேஸ்க்காக சில ஸ்டார் ஃபிஷ், பேம்பு ஷாட்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம தொட்டு பார்க்கலாம். பக்கத்துலேயே கை கழுவுற இடமும் இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான பிளேஸாக தான் இருக்கும். சுற்றி பக்கம் நிறைய இடம் இருக்குது. வாங்க நான் ஒவ்வொன்றா சீக்கிரமாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கிட்ஸுக்கான டாய்ஸ் எங்கே போனாலும் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. பபிள்ஸ் சொல்லவே வேணாம், எல்லாத்துலேயும் பபிள்ஸ் இருக்குது. பட் டூ காஸ்ட்லி. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் மொத்தமாகவே. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் கவரில் வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான வியூவாக இருக்கும். டோட்டல் ஃபிஷ்ஷு, சார்க்கு, டால்ஃபினு, அப்புறம் அந்த ஸ்டிங்ரே எல்லாமே மிதந்து போகும். பார்க்க ரொம்ப நம்ம ஒன் ஓஷன்லேருந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த Sea World தீமில் தான் இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் வெளிச்சம் இருக்காது. இந்த ப்ளூ கலர், ரெட், ஒயிட்னு சொல்லி மாறி மாறி அந்த 3D அனிமேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஒரு டீப் ஓஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு உள்ளே போனோம்னா. 8 ஓஷன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்னா. அபுதாபி ஓஷன், ராக்கி பாயிண்ட், ட்ராபிக்கல் ஓஷன், போலார் ஓஷன், மைக்ரோ ஓஷன்ஸ் நிறையாவது இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ப்ரீஃப் அவுட் பண்ணுறேன். அப்பப்போ இந்த மெயின் சென்டர் ஹாலில் வந்து கிட்ஸ்க்காக இந்த மாதிரி அழகாக டெவலப் பண்ணி ஒரு ஷோ மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம பக்கத்தில் போய் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இப்போ இந்த தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்குற ஷாப்பிங் பண்ணுறது, ஃபுட்டு அது மட்டும் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போகிறதுக்கு, ஈவெண்ட்ஸுக்கு, ரைடுக்கெலாம் எதுக்குமே டிக்கெட் கிடையாது. நம்ம சீக்கிரம் பார்க்கணுன்னா குவிக் பாஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா 5 dirhams பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்ஸுக்கு. மிச்சப்படி எல்லா ஷோக்கும் ஃப்ரீ தான். நான் போனப்போ நாங்கள் எதுவுமே பே பண்ணல. இந்த டிக்கெட் மட்டும்தான் பே பண்ணோம். அப்புறம் சாப்பாட்டுக்கும் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங், மேக்னெட்ஸ், பொம்மைலாம் வாங்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஏன் போலார் ஓஷன் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே தான் பென்குயின் இருக்குது. அப்புறம் டால்ஃபின் ஷோ நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி உள்ளே போனோம். இது வந்து ஆர்டிக்குள்ளே இருக்க சில பேர்ட்ஸ். இது வந்து பஃபின் பேர்ட்ஸ், அட்லாண்டிக் பஃபின், அப்புறம் பஃபின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சும்மாவே தீம் பார்க்ஸ்லாம் ரொம்ப கூலாக தான் இருக்கும். இது வந்து Sea World இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டிகிரி அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. கொஞ்சம் கூலாக தான் இருந்துச்சு இந்த பிளேஸ் ஃபுல்லாகவுமே. இது வந்து டெய்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க போல் டீப் வாட்டரில் போய். ஸோ நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம உள்ளே போக போக அடுத்து இதோட தீம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஷிப் மாதிரி கட்டியிருந்தாங்க. நம்மளாம் ஷிப்லேருந்து வெளியே பார்க்குற மாதிரி தான். ஏன்னா அந்த கிரியேச்சர்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்க வால்ரஸ் பார்க்க போயிட்டோம். இது ரெண்டுமே அழகாக படுத்து இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டான பாண்ட் இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க கேர்டேக்கர் சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட பாண்ட். ஸோ இது பார்த்து முடிச்சுட்டு அடுத்து டால்ஃபின் ஷோக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 மணிலேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே அது வழியாக போனால் ட்ராபிக்கல் ஓஷன் என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம அப்படியே அதுக்குள்ளேருந்து உள்ளே போயிட்டோம். பாப்பா பசிக்குதுன்னு சொன்னா. ஸோ அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கலாம்னா பக்கத்தில் வந்து நிறைய கஃபேஸ், ஷாப்ஸ்லாம் இருக்கும், நம்ம வாங்கலாம். இது வந்து அங்கே வந்து ஸ்டிங்ரே வந்து இதுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கணும்னு தனியாக அமௌண்ட் இருக்குது. நாங்கள் இந்த ஸ்டிங்ரேக்கு ஒன்றும் ட்ரை பண்ணல. ஃபுட்டெல்லாம் வாங்கி டேரெக்டாக கஃபே போயிட்டோம். குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும், நிறையாவது விற்பாங்க, சாப்பிட்றது எல்லாமே கிடைக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நாங்கள் வந்து ஒரு கஃபேல வந்து ஐஸ்கிரீம் வாங்கலான்னு தான் போனோம். கோன் வந்து 3 dirhams, ஐஸ்கிரீம் 20 dirhams. கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. உங்கள்கிட்ட எமிரேட்ஸ் என்பிடி கார்டு இருந்துச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த கார்டை வந்து எல்லா ஷாப்லையும் யூஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷோ வந்து டால்ஃபின் ஷோ. 3 கேட் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டால் வச்சுக்கனால கேட் 3 தான் எங்களை உள்ளே விட்டாங்க. நாங்கள் வீக் டேஸ் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். பட் அது பார்த்தா வீக்கெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வீக்கெண்ட் எப்படி இருக்குன்றது சத்தியமாக தெரியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வெல்கமிங்க்கு இவங்க 3 பேர் வந்து நல்லா ட்ரம்ஸ் பீட் பண்ணி ஒரு சியரை பண்ணி ஒரு ஃபோரமில் வச்சுக்கிட்டாங்க
எங்களை. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் வந்து அந்த கேர்டேக்கர்ஸ் வந்து டால்ஃபின் பற்றி சில அழகான ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் டால்ஃபின் வந்து உள்ளே வந்து இன்ட்ரோ கொடுத்து அந்த பால் விளையாடுறது கேம்ஸு. ஸோ அது ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு இந்த டால்ஃபின் ஷோக்கு வந்து ஸ்டெப்ஸில் உட்கார மாதிரி தான் இருக்கும். அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க கீழே உட்காராதீங்க தண்ணி ஸ்பிளாஷ் ஆகும்னு சொல்லி. பட் நாங்கள் அப்போ கேட்கல. அது ஒரு ஸ்பிளாஷ் அடிச்சிச்சு பாருங்கள், எல்லாரும் குளிச்சிட்டாங்க. ஷோ ஸ்டார்ட் ஆக முன்ன டவல் விற்றாங்க. எனக்கு அப்போ அது ஏன்னு புரியல. அப்போ தான் புரிஞ்சு இது எதுக்கு விற்றாங்கன்னு சொல்லி. ஃபைனலி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷோ முடிஞ்சு. டால்ஃபின்ஸ் ரொம்ப அழகாக குட் பை சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாப்கார்ன் வாங்கிட்டு பக்கத்தில் ஃப்ளெமிங்கோஸ் பார்க்க போயிட்டோம். இந்த டால்ஃபின் ஷோ வந்து அடுத்து ஒரு 1 ஹவரில் கூட ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் 3 ஷோ இருக்குது ஒரு நாள்லேயே. நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஷோக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஈகராக வெயிட் பண்ணது வந்து பென்குயின் பார்க்குறதுக்காக தான். ஸோ அது பார்க்குறதுக்காக அண்டார்டிகா ரீஜனுக்குள்ளே போயிருக்கோம். இது வந்து போலார் ஓஷனில் தான் இருக்குது. ஸோ போய் பென்குயின் பார்க்கலாம். வந்து பென்குயின் பார்க்க போகிற அந்த டெக்குக்குள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. உள்ளே போன ஒரு 2 நிமிஷத்துல எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு டெம்பரேச்சர் ஏறிடுச்சுன்னு சொல்லி. அவ்வளவு வந்து ஒரு -2-3 டிகிரியில் இருக்கும்னு நினைக்கிறேன்னா அவ்வளோ கூலாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஷிவரிங் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ கரெக்டாக அந்த பென்குயின் இருக்க ரீஜனுக்குள்ளே போன உடனே ரொம்ப ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கையெல்லாம் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்களால் நிற்க கூட முடியலை. அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாம் ஜெர்கின் மாதிரி தான் போட்டு இருந்தாங்க கேர்டேக்கர்ஸ். நான் நினச்சிட்டு இருந்தேன் பென்குயின்னா நம்ம வந்து அண்டார்டிகா மாதிரி தான் போய் பார்க்க போகணும்னு சொல்லி. பட் துபாயிலேயே பார்த்தாச்சு. அது வந்து ரியலாக புக்கில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது நடக்கிறது கூட அது வேடில் பண்ணி ரொம்ப அழகாக நடந்துச்சு. ஸ்விம் பண்ணுமா 200 to 300 மீட்டர்ஸ் வரைக்கும் போகுமா அதோட ப்ரே எடுக்கிறதுக்காக. 6 வகையான பென்குயின்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களால் உள்ளே நிற்க முடியல. அவ்வளோ ஃப்ரீஸாக ஆகிற மாதிரி இருந்துச்சு கையெல்லாம். ஸோ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பென்குயின்காக ஒரு இன்குபேஷன் சென்டர் வச்சுருந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதோட எக்கெல்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி இன்குபேட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இப்போ வந்து போலார் ஓஷனில் இருக்க சில முக்கியமானதாக கவர் பண்ணிட்டோம். பென்குயின் பார்த்தாச்சு, டால்ஃபின் ஷோஸ் எல்லாம் முடிஞ்சு. அடுத்து போகிறது எங்கே பார்த்தீங்கன்னா ராக்கி பாயிண்ட்டில் மேலே வந்து ஃபேஸ் பெயிண்டிங் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் பண்ணலான்னு உள்ளே போனோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். அங்கே ரொம்ப அழகாக பண்ணி விட்டாங்க. நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே இந்த சீ கிரியேச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஆசையாக போட்டுக்கிட்டா. ரொம்ப அமைதியாக இருந்தா. அந்த ஃபுல் சீ வேர்ல்டே வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சம் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி ரேடியன் லைட்ஸ் போயிட்டு அனிமேட்டட் வர மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம அந்த பெயிண்டிங் வந்து அதோட அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நானும் அதை போட்டுக்கிட்டேன். ஸோ எங்களோடது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எங்களோட ஃபேஸ் பெயிண்டிங். அடுத்து நாங்கள் போன ஓஷன் வந்து மைக்ரோ ஓஷன். இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக ரைடு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 5 ரைடு இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த சீ கிரியேச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக்டோ ஜூம், ஆக்டோபஸ்க்காக, ஜெல்லி ஃபிஷ்காக ஜெல்லி பிளஞ்ச், அப்புறம் ஈல் ரேஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் பிரச்சனைனா வந்து பாப்பா இதுலேருந்து ஃபிட் ஆகலை. இந்த ரோலர் கோஸ்டர் மட்டும்தான் ஃபிட் ஆச்சு பாப்பாவுக்கு. ஸோ அதை மட்டும் நாங்கள் போனோம். அது வீடியோ எடுக்க முடியலன்னா வந்து ஃபோன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ரைடுக்காவோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து ரைடில் போயிருக்கோம். அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ரைடு வந்து ஓவரால் அந்த ஃபுல் மைக்ரோ ஓஷனை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்துச்சு போனது. அடுத்து வந்து உள்ளே நிறைய ப்ளே ஏரியா இருக்குது. பட் அதுலேயும் சில இதில் பாப்பா விடலை. ஏன்னா ஹைட் கம்மினால. உள்ளே இருக்க ரைட்ஸ் எதுக்குமே வந்து செப்பரேட் டிக்கெட்ஸ் கிடையாது. நம்ம சீக்கிரம் போகணுன்னா குவிக் பாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. 5 dirhams பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து எனர்ஜி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக லஞ்ச் சாப்பிடணும்னு சொல்லி உள்ள டால்ஃபின் ஷோ பார்த்த பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் பேம்பு பைட்ஸ் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்லான்னு போயிட்டோம். கிராப் அண்ட் கோ மாதிரி தான். நம்ம வாங்கி வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே இந்த டால்ஃபின்ஸ் இருந்துச்சா. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. சாப்பிடவே மாதிரி டால்ஃபின்ஸ் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் கேட்டா. ஸோ அவளுக்காக ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸும் சிக்கன் நகட்ஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஃபுட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அந்த ஆரஞ்ச் ஜூஸும் 30 dirhams கிட்ட வந்துச்சு. அந்த சிக்கன் ஃப்ரைஸ் வந்து 45 dirhams மேலே தான். நாங்கள் வந்து டால்ஃபின்ஸ் பார்க்கறதுக்காக தான் வெளியே வந்து இங்கே சாப்பிட வந்தோம். உங்களுக்கு வந்து அங்கே உள்ளே சாப்பிட்ணுன்னா வந்து எல்லா ஓஷன்லேயும் வந்து ஒரு 2-3 கஃபேஸு ஹோட்டல்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே ஷாப்பிங் சென்டர் கூட இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஓஷன்லேயே கவர் ஆயிடுது. நீங்கள் வெளியே வந்து சாப்பிட்ற அவசியம் கிடையாது. உள்ளே சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த சென்டர் ஆஃப் த கடலில் உட்காந்துட்டோம். அந்த எல்லா ஓஷன் சுற்றி நடுவில் அந்த தீம்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து என்லெஸ் ஓஷன் போலான்னு தான் உள்ளே போனோம். இதில் வந்து நிறைய மல்டி ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ என்ன உள்ளே பார்க்க போயிட்டோம்.
பயங்கரமாக இருந்துச்சு அதோட அட்மாஸ்ஃபியரே. லான்ச் போட் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு யூனிக்கான ஓஷன் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பார்த்த ரெண்டு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூராமல் இந்த டெக்னிக்கல் இதில் யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து நிறைய வகையான ஸ்பீஷீஸ் இருந்துச்சு. ஸ்டிங்ரே, குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு, சிலதுக்கு பேரே தெரில என்னென்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சீ கிரீச்சர்ஸ் பார்த்து எங்களுக்கு ஃபீல் கிடச்சிச்சு கண்டிப்பாக. இந்த என்லெஸ் ஓஷன்லேயும் கூட 2-3 கேம் தியரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு இது வந்து பாப்பாவை அலோவ் பண்ணல. இது வந்து சும்மா வந்து சப்மரீன்குள்ளே போய் உட்காந்து நம்ம 2 சீட் போட்டு உட்காந்து வியூ பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூவிங் டெக் ரொம்ப அந்த தியரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே பக்காவாக கவர் பண்ணி அந்த கிரியேச்சர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி அந்த ஒரு பியூட்டிஃபுல் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அந்த இது. இதில் சிலது வந்து கேம் ஓரியன்டதுனால நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அடுத்து வந்த இடம் வந்து மந்தா. இது வந்து அந்த டால்ஃபின் ஷோ பார்த்த கீழே வந்து அண்டர் சி வாட்டர்னு சொல்லி மந்தான்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்க போனோம். இது என்னென்னா வந்து ஒரு ஓவரால் அந்த சி வேர்ல்டோட ஃபைனல் ரைடாக இருக்கும். அந்த மொத்த சி வேர்ல்டையும் வெளியேருந்து கவர் பண்ணுறோன்னா ஒரு ஃபைனல் ரோலர் கோஸ்டர் ரைடு தான். பாப்பாவை அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். திரும்ப மெயின் ஹால்லேயே வந்து அவ்வளோதான், ஃபைனல் டே முடிஞ்சிருந்தனால இந்த பொம்மைலாம் வந்து க்யூட்டாக ஃபன் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதோட கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வந்து இந்த கடல் மண்ணை போட்டு கொட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதோட விளையாண்டுட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் நேரம் அந்த மண்ணோட. எனக்கு என்னவோ நம்ம நிஜமாலே கடலுக்குள்ளே வந்து இந்த மண்ணில் விளையாடுற மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ பூமரங் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ட்ராபிக்கல் ஓஷன் கீழே தான் மந்தா வரும். ஸோ அது எல்லாமே ஒரே ஃப்ளோரில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் கீழே உட்காந்துருக்கும் போது இந்த டால்ஃபின்ஸ்லாம் வந்துச்சு. அது என் ஹஸ்பண்டோட இதை சென்ஸ் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரியே அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு அபுதாபி ஓஷனுக்குள்ளே போயிட்டோம். அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த ஓஷன். இங்கே வந்து பிக்கப் பேர்ல் அண்ட் மேக்கப் ஜுவல்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து ஒரு கேம் இருந்துச்சு. 85 dirhams பே பண்ணால் நம்ம நெட்டில் எடுக்கிற ஆயிஸ்டரில் கண்டிப்பாக ஒரு பேர்ல் இருக்கும். அந்த பேர்ல் எடுக்கிறதுக்கு 85 dirhams. அதை வச்சு ஜுவல் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 dirhams கிட்ட வரும்னு சொன்னாங்க. அப்புறம் யூஸ்வலாக எங்கே போனாலும் மெமரிஸ்க்காக ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். பட் இல்லாட்டி அது வாங்கலை. ஃப்ளெமிங்கோஸ் பாருங்களேன், பார்க்க எவ்வளோ கண்ணுக்கு அழகாக இருக்குது. ஆனால் அதோட காலை பார்த்தீங்கன்னா என்னடாங்கிற மாதிரி தான் தோணும். ஃப்ளெமிங்கோஸ் பேர்டுக்கு வந்து அந்த கால் தான் அதோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அது ஈஸியாக தப்பிக்கிறதுக்காகவும் சரி, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும், அது ரிலாக்ஸ்டாக உட்காரதுக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் எல்லாமே கரெக்டாக அழகாக அமைஞ்சிருக்கும். பட் ஏதோ ஒரு பார்ட் வந்து நமக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும். பட் அந்த பார்ட் தான் நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு குட்டி ரியாலிட்டியான கதை தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து போலார் ஓஷன் அண்ட் மைக்ரோ ஓஷன் இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீ வேர்ல்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நம்ம கொடுக்குற டிக்கெட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்த்தாக ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம வெளியே போகும்போது 8 மணிக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க வெளியே போகிறதுக்காக. ஸோ 8 மணிக்கு நம்ம வெளியே வந்துடலாம். சம்மர் லீவுக்கு கிட்ஸை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகும் நீங்கள் வெளியே வரும்போது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாமா? பை ஃப்ரெண்ட்ஸ்.